எப்படி உருவாகினோம்? மனித பிறப்பு தான் எல்லாத்துலயும் உயர்ந்தது இல்லையா? உருவாக்குவதற்கு பூமியில இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு 3 சக்திகளாக பிரித்து 9வது நாட்கள் அவர்களை வீழ்த்தியதாகவும் அதுதான் ஆயுத பூஜை என்றும் அந்த 2 பேரை தோக்கடிக்கிறதுக்கு 11 பேர் கொண்ட குழு ஸ்ட்ராட்டஜிக் டைம்னு வேற வச்சு அதுல பிளான் பண்ணி என்றால் சுபம் முடிதல், நல்லபடியாக முடிதல், சித்ததாத்ரின்னு பேரு. 9 தேவியர் சொன்னல, அதனால்தான் அந்த காலத்துல 9 படிக்கட்டுகள். இப்போ அந்த 9 நாட்களும் அணையாத ஒரு அகல் விளக்கு ஏற்றுவது சால சிறப்பு. ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாய்ஸ் நிறுவனத்துடைய CEO திருமதி லக்ஷ்மி கலா வந்திருக்காங்க. அவங்க ஒரு HR அண்ட் கெரியர் கோச் மட்டும் இல்ல, அவங்க ஒரு ஆன்மீக சிந்தனையாளரும் கூட. அவங்க கிட்ட இன்னைக்கு நவராத்திரி பத்தியும் ஆன்மீகம் பத்தின ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இப்போ நவராத்திரி பூஜை எல்லாம் வீட்டுல செய்யறோம்ல, அப்படி செய்யறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தனம், மஞ்சள், குங்குமம், அப்புறம் அகர்பத்தி, எப்பவுமே விளக்கு. அந்த 9 நாட்களும் அணையாத ஒரு அகல் விளக்கு ஏற்றுவது சால சிறப்பு. இங்க கேட்கலாம், ஏன் அகல் விளக்குன்னா, இது அந்த நவராத்திரி என்பது சக்தி. சக்தின்னா பூமாதா, பூமியிலிருந்தது. பூமியே ஒரு சக்தி இல்லையா? அப்போ நீங்க அகல் என்பது பூமியுடைய சம்பந்தப்பட்ட ஒரு மண், களிமண் இல்லையா? அதுல இருந்து உருவாகினது. அதனாலதான் அது ஒரு தாத்பரியமாக ஒரு அகல் விளக்கை 9 நாட்களும் ஏற்றணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நம்ம குத்து விளக்கு, இப்போ அது 2 குத்து, ஈஸ்ட் பார்த்து வடக்கு பார்த்து, அதாவது கிழக்கு முகமாகவும் வடக்கு முகமாகவும் ஏற்றுவது சால சிறப்பு. அது இல்லாம அந்த 9 நாட்களும், சில பேர் 9 நாட்களும் புது அகல் வைப்பாங்க. 2 விளக்குல அகல் விளக்கு தான் சிறந்ததுன்னு சொல்றீங்களா? அகல் விளக்கு இந்த நவராத்திரிக்கு ஏற்றது அகல் விளக்கு. அது இல்லாத செல்வ வளம் தருவதற்கானது அந்த வெள்ளியோ பித்தளையோ எதுல முடியுமோ அந்த தாமிரத்திலேயோ எதுலயோ ஒரு குத்து விளக்கு, அதுவும் சால சிறந்தது. யூஸ்வலா நம்ம குத்து விளக்குங்கிறது அது ஒரு ஸ்பெசிபிக் ரீசனுக்காக பண்றது. இப்போ இது அகல் விளக்கு ஏற்றுவது சால சிறந்தது இதுக்கு. ஸோ இந்த 3 படிக்கட்டு 5, 7, 9. சில பேர் என்னன்னாக்கா கான்செப்ட் இதுதான்மா, 9 தேவியருங்கிறது ஒன்று இல்லை, எனக்கு 3 படிக்கட்டு தான் முடியும் அப்படின்னாக்கா, முதல்ல நம்ம எப்படி உருவாகினோம்? மனித பிறப்பு தான் எல்லாத்துலயும் உயர்ந்தது இல்லையா? அதனால இப்போ புழு, பூச்சி, அதுக்கப்புறமா இந்த பாம்பு, ஊர்வன, பரப்பன, இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் இந்த மிருகங்கள், யானை, குதிரை, அதெல்லாம் ஒரு கீழ் படிக்கட்டுலையும். அடுத்தது நம்மை விட உயர்ந்த நம்ம செட்டியார், இந்த கல்யாணத்துல விற்கிறவங்க, வணிக செட்டியார், செட்டியார் அம்மா, செட்டியார் அப்பா, அப்ப இந்த மாதிரி கல்யாண கோஷ்டி, இது போல மனிதர்கள் அடுத்தது உயர்ந்தது. அதுக்கும் அப்புறம் நம்மை விட உயர்ந்த மகான்கள், ராகவேந்திரர், மகா பெரியவர், சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகர்ஷி, இது போன்ற நிறைய கொலுபொம்மைகள், அந்த உருவங்கள், அது 3வது நம்மை விட உயர்ந்த மகான்கள். அதுக்கப்புறம் இந்த தசாவதாரம், இது சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, நம்ம எத்தனை அவதாரம் சுவாமி எடுத்தாருங்கிறத காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா முப்பெரும் தேவியர், இந்த ஹோல் கான்செப்டே அவங்கள வச்சுதான் இல்லையா? தேவியரை வைத்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகன், பிள்ளையார், இதெல்லாம் அது மேல நாராயணர், விஷ்ணு, இதெல்லாம். ஸோ இந்த 5 படிக்கட் வைக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை 3 படிக்கட்லேயே இதை நிறைப்பவர்களும் இருக்கிறாங்க, 9 படிக்கட் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் இந்த டெய்லி நைவேத்தியம் ரொம்ப மஸ்ட். இப்போ நீங்க வீட்டுக்கு வரீங்க, ஒருத்தர் வந்த உடனே என்ன சொல்வீங்க? வாங்க உட்காருங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு தெய்வம் நம்ம வீட்டுக்கு உள்ள வருதுன்ற ஒரு ஐதீகத்துல இருக்கும்பொழுது, நம்மை விட ஒரு உயர்ந்த சக்தி நம்ம வீட்டுல கொண்டு வர, இத்தனை சக்திகளும் ஒருங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது நம்மால் ஆனது இல்லை, நான் சுண்டல் வைக்கணும் அப்படின்னா, அது சுண்டலுக்கே ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா, எவ்வளவு ரொம்ப இன்டெலெக்சுவல் நம்மளுடைய முன்னோர்கள்லாம், அவ்வளவு பெரிய ஜீனியஸ், சயின்டிபிக்கா, டெக்னிக்கலா, உங்களை மாதிரி ஜென்சிக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும்னா, அது ஒரு 9 நாளும் அது நவராத்திரி விரதம் தான் அது. இப்ப விரதம் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா பசிக்கும். அப்போ ஒரு சுண்டல் மாத்திரம் அவங்க ஒரு பொழுது எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் a very protein rich. ஏன் வெறும் தானியங்கள்னா, தானியங்கள் சக்தி ஸ்வரூபம் தானியம்.
பயறு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த மாதிரி இது அத்தனை நவதானியங்களும் சக்தி ஸ்வரூபமா இருக்கிறதுனால ஒரு நாள் ஒரு காபூலி சன்னால இல்ல கருப்பு அந்த மூக்கு கடலை, அந்த சுண்டல் இது போலெல்லாம் செய்யறது தான். அதுதான் ரீசனா நம்ம பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது ஏன்னா புரோட்டீன் ரிச்சா நீங்க சாப்பிடும் பொழுது அதுவே இட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த நீட் ஃபார் த பாடி ஃபங்க்ஷன்ஸ். அந்த என்ன வேணுமோ ஃபங்க்ஷனெல்லாம் நமக்கு அந்த எனர்ஜி எப்படி வரணுமோ ப்ரோட்டீன்லேருந்து எல்லாம் எடுத்துக்கும். ஸோ அது நம்மளுக்கு தலை சுத்தாது. ஸோ ப்ரோட்டீன் ரிச் தானே இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் சுண்டல் என்பது ஒரு பழக்கமாக எடுத்துகிட்டு வந்தது பெரியவங்க. அப்படி எதுவுமே என்னால் முடியாது, நான் ஆஃபீஸ் போகிறேன், 7 மணிக்கு வரேன், என்னால் எதுவுமே ஒரே ஒரு மேடை தான் வச்சுருக்கேன், அதில் ஒரு படம் தான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பாதாம், ஒரு பிஸ்தா, இல்லை முந்திரி, திராட்சை எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு 50 கிராம் சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வாங்கி, கல்கண்டு எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா டெய்லி அதை நைவேத்தியமாக கூட வைக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம மனதுதான் காரணம் எல்லாத்துக்கும். அப்படி இல்லை, நம்ம மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம சுவாமிக்கு ஏதோ படைச்சோங்கிற மன திருப்தியும் அது மன நிறைவும் அது கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் 9 days. விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும். இந்த 3 படிக்கட்டு வைக்கலாம், 5, 7, 9. இப்போ எல்லாருக்கும் நவராத்திரினாலே கொலுன்னு தெரியும், எனக்குமே அது மட்டும் தான் தெரியும். பட் நவராத்திரினா என்ன, எதுக்காக அது 9 நாள் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு இந்த பூமி பிரளயம் முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இப்போ அந்த இறைவன் என்ன பண்ணார்னா, அது ஆரம்பிக்கும் பொழுது இது எனர்ஜியை, இது ஒரு எனர்ஜி இது உருவாக்குவார் இல்லையா? பூமி என்றால் என்ன? எனர்ஜி, ஃபோர்ஸ் உள்ளா இருக்கிறது. இப்போ யோசிக்கும் பொழுது இந்த பூமியில் நம்ம என்னெல்லாம் படைக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டாராம். அந்த விருப்பப்பட்டது இச்சா சக்தி அப்படின்னு ஒரு சக்தி. எனர்ஜினா சக்தி இல்லையா? பூமியில் மொத்தமும் இயங்குவது சக்தி தானே. இப்போ நீங்க நடக்கிறீங்க, நிக்கிறீங்க, நான் உட்கார்றேன், நடக்கிறேன், பூமியில இருக்கிற அத்தனை நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகள் நடக்கிறோம், போறோம், வரோம், எல்லாமே சக்தி தான். அப்போ அந்த இறைவன் என்ன செய்தாரோ, ஒரு பிரபஞ்ச சக்தி உன்னை உருவாக்குவதற்கு பூமியில இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு 3 சக்திகளாக பிரித்தார். எந்த மாதிரியெல்லாம் இந்த பூமியில நிறைய சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கான எப்படிலாம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து ஒரு பசுமையானது, ஒரு சந்தோஷத்தை வரவழைக்கலாம் அப்படிங்கு வரும்பொழுது அதை ஒரு ஞானம், ஒரு புரிதல் இல்லையா? ஸோ அது ஞான சக்தியாக அதை பிரித்து, 3வது என்ன, ஆக்கல், எப்படி அதை செய்யறது, எக்ஸிகியூஷன் சொல்றோம் இல்லையா? எப்படி செய்வது, ஆக்குவது, அது கிரியா சக்தி. கிரியான கிரியேஷன், செய்வது. ஸோ இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இதைதான் 3 தெய்வங்களாக அதனுடைய எனர்ஜி ஃபார்மேஷனாக பிரிந்ததுன்னு பெரியவர்கள் சொல்லி நமக்கு வாய் வழி வந்த செய்தி. சரியா? இப்போ இந்த இச்சாசக்தி என்பது துர்க்கையின் அம்சமாகவும் அவள் விருப்பத்தை பூர்த்தி செய்பவள் அப்படிங்கிறதும், ஞான சக்தி என்பவள் எல்லா சுகபோகங்களையும் கொடுக்கும் லக்ஷ்மி தேவியாகவும், அப்புறம் நீங்க கிரியா சக்தின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி என்ன செய்யறாங்க, எப்படி செய்வது, கிரியேட்டிவ் திங்கிங், டாஸ்க் மேனேஜ்மெண்ட், ஜாப், ஒரு வேலையை எப்படி செய்வது. இப்போ விருப்பமாகிவிட்டது, எப்படி செய்யணுங்கிறத பிளான் பண்ணியாச்சு, ஞானம் வந்துருச்சு, அதை செய்வது, எக்ஸிகியூஷன், கிரியேட்டிவ் திங்கிங், இதுக்கு சரஸ்வதி தேவியாகவும் இதை வழிபடுவதற்கான இது நவராத்திரிங்கிறது இப்படி வந்ததுதான்றது வாய் வழி செய்தியாக ஒரு 9 நாட்கள் இதை செய்கிறாங்க. கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன், கிரிக்கெட்ல எத்தனை பேர் விளையாடுவாங்க? 11 பேர். அவங்க ஆக்சுவல் பிளேயர்ஸ் எத்தனை பேர், உள்ள பேட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 2 பேர். அந்த 2 பேரை தோக்கடிக்கிறதுக்கு 11 பேர் கொண்ட குழு, ஸ்ட்ராட்டஜிக் டைம்னு வேற வச்சு அதில் பிளான் பண்ணுவாங்க. இது வெறும் அந்த 2 பேருக்கு இருக்கிற ஒரு அவுட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் அது ப்ரோட்டோகால் ப்ராசஸ் இருந்தால் கூட எவ்வளோ யோசிக்கிறாங்க எப்படி அவங்கள வீழ்த்தணும்னு. அப்போது இது ஒரு சின்னதுக்கே இவ்வளோன்னா, மகிஷாசுரன் என்னும் ஒரு அந்த அரக்கன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன். எத்தனையோ நிறைய தவம் பண்ணி, நிறைய பலன்கள், நிறைய இந்த மாதிரி நிறைய பூன்ஸ், வரங்கள் எல்லாம் வாங்கிட்டு
இதை ஒரு அழிக்கிறதுக்கு ஒரு தாய்க்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சிடலாம். பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய மனதை வலிமை இழக்கச் செய்வது, இது மாதிரி சொல்றேன். இது வாய் வழி வந்த செய்தி தான். 8வது நாள் அவங்கள பிளான் பண்ணி 9வது நாட்கள் அவர்களை வீழ்த்தியதாகவும், அதுதான் ஆயுத பூஜை என்றும், அதற்கு மறுநாள் அது வெற்றி விழாவாக விஜயதசமி. விஜயம் என்றால் என்ன? விஜய்னா என்ன? வெற்றி. தசமி என்றால் 10வது நாள். சோ வெற்றி விழாவாக கொண்டாடிய அந்த மகிஷாசுரனை அழித்ததற்கான அந்த வெற்றி விழாவாக கொண்டாடியதுதான் 10வது நாள் என்றும் வாய் வழி வந்த செய்தியாகவும் பெரியோர்கள் சொல்லியும் நம்ம கேட்டு அறிகிறோம். இப்போ இந்த துர்க்கை நீங்க பார்த்தா 9 நாளும் நீங்க ஒரு கூகுள்ல போய் எல்லாரும் சர்ச் பண்ணீங்கன்னா 9 நாளும் 9 தேவியின் பெயர் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது சைலேஸ்வரி. ஏன் மேம் அப்படியெல்லாம் மாறுது நேம்? இப்போ நீங்க ஒரு துர்கையாகவே வரும்பொழுது ஒரு எனர்ஜிக்கு ஒரு பவர். இப்போ உங்க பேர் என்ன? வாணி. நீங்க உங்க அப்பாவுக்கு யாரு? பொண்ணு. மகள். உங்களுடைய அம்மாவுடைய அக்காவுக்கு யாரு? நீங்க பெரியம்மான்னு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாரு? நீங்க தங்கச்சியோ ஏதோ ஒரு சிப்ளிங். ஒரே பாணி தான். உங்க டீச்சருக்கு யாரு? நீங்க ஸ்டூடெண்ட். உங்க ஆர்கனைசேஷன்ல உங்க பாஸுக்கு யாரு? நீங்க ஒரு சபார்டினேட். ஒரே வாணி தான். எத்தனை பரிமாணங்கள் இல்லையா? அப்போ ஒருத்தரை வீழ்த்தணும்னா வெறும் துர்கியா இல்லாம அவ்வளவு பெரிய எனர்ஜி அவங்களே. இதை பிரித்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த எனர்ஜி இவர்களை வீழ்த்துவதற்கு இதை கையாள வேண்டும் அப்படின்ற பிரித்து துர்கை 9வது நாள் வதம் செய்ததாக ஐதீகம். இப்போ சைலபுத்திரிங்கிறவள் முதல் நாள் அம்மனின் பெயர், தேவியின் பெயர். 2வது நாட்கள் அந்த தாயாரின் பெயர் பிரம்மச்சாரிணி. 3வது நாள் வரும் அந்த தாயாரின் பெயர் சந்திரகாந்தான்னு பேரு. 4வது நாள் அந்த தாய். இந்த தேவிக்கு 9 நாட்களும் அந்த பெயருடைய தாயாரை வழிபடுகிறோம். இப்போ ஸ்கந்த குஷ்மாண்டா, சந்திரகாந்தா, அப்புறம் காத்யாயினி, காலராத்திரி, இப்படி அந்த பெயர்கள் உருவாகின்றன. ஒரு எனர்ஜிக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த 9 நாட்கள் முடியும் பொழுது சித்ததாத்ரி. சித்தி என்றால் என்ன? சித்தி என்றால் என்ன? வெற்றி. சித்தி என்றால் சுபம், முடிதல், நல்லபடியாக முடிதல். சித்ததாத்ரின்னு பேரு. இந்த 9 நாட்களுக்கும் இந்த 9 தேவியின் பெயரில் வழிபடுவதுதான் இந்த நவராத்திரி என்றது ஒரு ஐதீகமா கருது. இப்போ நவராத்திரி பூஜைக்கு என்னெல்லாம் தயார் பண்ணணும் வீட்டுல? இப்போ நவராத்திரின்னு பாத்தீங்கன்னா 9 தேவியர் சொன்னல, அதனால்தான் அந்த காலத்துல 9 படிக்கட்டுகள். இப்போ 11 ஸ்டெப்ஸ் கூட சில பேர் வைக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி அவ்வளவு இது புரிதல் இல்லை. பட் 9 படிக்கட்டுகள்ன்றது தான் ஐதீகமா வைக்கிறது. கோவில் எல்லாம் கூட 9 படிக்கட்டுகள். இப்போ அதுதான் அந்த 9 தேவியருக்கானதுன்னு ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா சில பேர் 3 வைக்கலாம், 5, 7 ஒற்றைப்படையில் 9 வைக்கலாம். இல்ல எங்க வீட்டுல இடமே இல்லை மேடம், ஒண்ணுமே எங்களால முடியாது, குட்டி வீடு தான், 300 ஸ்கொயர் ஃபீட், 400 தான் இருக்கு, எங்க நாங்க வச்சா இடுக்கமா இருக்கும்ன்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அன்பா தேவிக்கு என்ன பணிவிடை செய்யறோங்கிறது தான் முக்கியம். ஒரு படம் போதும். ஒரே ஒரு மேடையில ஒரு படம் வைத்து தீபங்களை ஏற்றி வழிபடுதல், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நவராத்திரி பத்தியும், கொலு பொம்மைகள் பத்தியும், குத்து விளக்கு, அகல் விளக்கு பத்தின டிஃப்ரென்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்களை லக்ஷ்மி கலா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த பதிவுல இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி மேம்.